சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகின்ற 2024 விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்கள் பல முறை சொல்லியிருக்கேன், அவங்க நல்ல ஒரு தர்ம சிந்தனை கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த 2024 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை அமைப்புகளை தரும்படியான அமைப்புகளை உருவாக்கி தருகின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பிலே நல்லதொரு பிரயாண அமைப்புகளை அவர் செய்கின்றார். அவர் வக்ரகதிங்கிறது இந்த வருடம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அவர் தங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் சென்றார். நவம்பர் மாதம் 3ஆம் தேதியில் அவருடைய வக்ரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த வருடத்தினுடைய பின்பாதியிலே அவர் வக்ரம் அடிக்கிறார். நவம்பர் மாதத்தில் தான். அது ஒரு அமைப்புகள். அதே மாதிரி இந்த வருடம் முழுவதுமாகவே பார்த்திங்கன்னா தங்களுடைய 11ஆம் பாவத்திலே கேது பகவான் இருக்கின்றார். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்ற அமைப்பு வெளியூர் வெளிநாடுகள், அதன் மூலமாக உங்களுக்கு நிதி வரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. உங்களுக்கென்றே ஒரு உயர் பதவிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இந்த பதவி உங்களுக்கு வேண்டும் அல்லது அந்த பதவியை நீங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு மனதிலே ஒரு ஆசை இருக்கின்றது. அந்த ஆசையை அடையும்படியான ஒரு உயர் பதவிகள் இந்த 2024 உங்களுக்கு பெற்று தருகின்றது. அதே மாதிரி பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு 5ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப ஒரு நல்ல அமைப்புகள். குறிப்பாக ராகு பகவான் 5ஆம் இடத்துலையும் கேது பகவான் 11ம் இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருகிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருந்து அவரும் 7ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சு விடுகிறார். 6ல் குரு பகவான் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால நிறைய எதிரிகளினாலே தொல்லைகள் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் குரு பகவானினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு 2, 5க்கு ஆதிபத்தியம் கொண்ட குரு பகவான் 7ஆம் பாவத்திலே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோக பலன்கள், குறிப்பாக எதிரிகளை வெற்றி பெறுதல், எதிரிகள் வியக்கும்படியான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்னு உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமாக ஏற்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 7ல் குரு பகவான் வரக்கூடிய அமைப்பு வெகு நாட்களாக தொழில் ரீதியாகவோ அல்லது கருத்து ரீதியாகவோ வேறு ஏதாவது காரணங்களினாலோ தள்ளி இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் வெளியூர்னு போகிறது அல்லது வேறு ஏதாவது கருத்து வேறுபாட்டினால பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் பார்த்தோம்னா குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுகின்றது. அதே மாதிரி திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறார் குரு பகவான். அதனால் நல்ல அமைப்பு. அவருடைய பார்வை நேராக உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கின்றார். அதேமாதிரி உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார், 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். நல்ல அமைப்புகள் உருவாகின்றதுனால நல்ல விஷயங்கள் நடைபெறுகிறது. அப்புறம் இந்த வருடம் முழுவதுமாகவே இந்த 2024 முழுவதுமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் பாவத்திலே சனி பகவான் இருக்கின்றார். 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி. இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சனி பகவான் கெடு பலனை கம்மியாகத்தான் செய்வார். அதனால் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள். தங்களுடைய செயல்பாட்டிலே இருக்கக்கூடிய தீவினை விஷயங்களை குறைத்து கொண்டாலே இந்த 2024 நல்ல சுபிக்ஷமாகவும் சனி பகவானினால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களும் நிச்சயமாகவே குறையும். சனிக்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள். அபரிமிதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பை சொல்லணும். என்ன அப்படின்னா இந்த 2024 என்னங்க சிறப்பு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு. 7, 12க்கு ஆதிபத்தியம் கொண்டவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த 2024 வக்ரங்கிறதே கிடையாது.
நேராக போகிறார், டாப் கீரில் போயிட்டுருக்கார். உங்களுக்கு 12ஆம் அதிபதி டாப் கீரில் போகிறாரு, செலவு அதிகமாக வருமேன்னா கவலைப்படாதீங்க. அதற்கு தகுந்தாற் போலே வரவுகளும் நிச்சயமாக உயரும். 7ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றபடியினால கூட்டு தொழில் செய்து பொருள் ஈட்டக்கூடிய லாபங்க அமைப்புகளும் உருவாகின்றது. நண்பர்களுடன் சேர்ந்து சில வியாபாரங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளும் உருவாகுகின்றது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பகவானினுடைய சாரத்தில், அதாவது இந்த சப்தம குரு பகவான் சனி பகவானினுடைய சுக்கிர பகவானினுடைய வீட்டுக்கு வருகிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வீட்டான குரு பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா 6, 8 6க்கு 8ங்கிற அந்த அமைப்பில் இந்த 2, 12 6, 8ங்கிற அந்த கிரக பரிவர்த்தனை நடைபெறுகிறது. இந்த கிரக பரிவர்த்தனா யோகத்தினாலே உங்களுக்கு வீடு அமையாமல் நீண்ட நாட்களாக வாடகை கொடுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு அமைப்புகள் உருவாகின்றது. சொந்த வீட்டிலே கடன் இருந்தால் அந்த கடன் நிவர்த்தி ஆகும்படியான வாய்ப்புகள் உருவாகின்றது. நிதி வரவுகள் அபரிமிதமாக இருக்கின்றது. மாத சம்பளம் வாங்குபவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் சுபிக்ஷமாக அமைகிறது. அதே மாதிரி இந்த வருடம் ராசிநாதன் அப்படிங்கிறவங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருகிறார். குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் முதல்ல இந்த அமைப்பில், அதாவது நேர்கதியிலே தான் அவருடைய அமைப்புகள் உருவாகின்றது. நேர்கதியிலே தான் செவ்வாய் பகவான் ஆரம்பிக்கிறார். தங்களோட ராசியிலிருந்து 2ஆம் பாவத்திலே இந்த வருடத்தை ஆரம்பிக்கின்றார். அப்புறம் மெல்ல மெல்ல நகர்ந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்திற்கு அந்த அமைப்பில் புதிய மாற்றங்கள், யோக பலன்கள், அபரிமிதமான வளர்ச்சிகளை, அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சகோதரிடம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்கிறார். அந்த சமயத்தில் வாழ்க்கையில் ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் வேலை ஆக மாட்டேங்குது. எவ்வளோதான் நானும் எவ்வளோ நேரங்கள் நம்மளுடைய குடும்பத்தை கூட மறந்து வேலை செய்கிறேன், ஆனால் ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு இயங்குபவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் அமைப்புகள் கிடைக்கின்றது. அதுக்கப்புறம் மெல்ல அதே செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசிநாதன் மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்ப ராசிக்கு போகின்றார். 4ஆம் பாவத்திற்கு செல்லக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீடு வசதி வாய்ப்புகள் யோக பலன்களே உங்களுக்கு பெற்றுத்தரார். அப்புறம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 5ஆம் பாவத்திற்கு போகின்றார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான ஒரு அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். அப்புறம் அதே செவ்வாய் பகவான் மே மாதம் 31ஆம் தேதிக்கு மேல் 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். ஜென்மஸ்தானபதி 6ஆம் பாவத்தில் செல்வதனாலே சில கடன்கள் வாங்க வேண்டிய அமைப்புகள் உருவாக்கி மறையும். நல்லபடியான இடத்துல கடன் அமைச்சு அதுவும் முடிந்துவிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் 11ஆம் தேதி தங்களுடைய சப்தமஸ்தானத்திற்கு வருகிறார். முன்னமே சொன்னேன், இந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்கனவே அந்த இடத்துல குரு பகவானும் அந்த இடத்துல இருப்பார். ஏன்னா மே 1க்கு மேலே அவர் 7க்கு போயிடுறார். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அமைப்பு. ஜூலை 11ஆம் தேதி அதுக்கு மேலே அவர் செவ்வாயும் அந்த இடத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி அந்த சமயத்தில் குறிப்பாக சொல்லணும்னா சூரிய பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய ராசியிலிருந்தே 9ஆம் பாவத்தில் இருப்பார். அவர் இந்த அமைப்பு அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி 9ல் 1-7 அந்த அமைப்பு அப்படிங்கிறது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும்படியான பல அமைப்புகள் உருவாகுகின்றது. அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் 26 8ஆம் பாவத்திற்கு போகுவார். அஷ்டமஸ்தானத்தில் தங்களுடைய ராசிநாதன் மறைகிறாரே அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. அது ஒரு விபரீத ராஜயோகமான அமைப்பு. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைய அமைப்பு. அதனால் அது ஒரு நல்ல யோக பலன், ராஜயோக அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் அப்போ தான் இந்த இடத்திற்கு முக்கியமான இடமான கடகராசி 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய் பகவான் நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலே வக்ரகதி அடைகிறார். அப்படியாக அவருடைய பிரயாண அமைப்புகள் இந்த 2024 அமையுது. ஒரு நல்ல அமைப்பை அவர் பிளானட்டரி பொசிஷனில் தரார். முன்னமே சொன்னேன், 7-12க்கு அதிபதியாக இருக்கிற சுக்கிர பகவான் இந்த வருடத்தில் ரெட்டோகிரேட் மோஷன்கிறதே கிடையாது. அதாவது பின்னோக்கி செல்லுதல்னு சொல்லக்கூடிய வக்ரகதியே அவர் கிடையாது. நேர்கதியிலே போகிறதுனால
எல்லாத்திலையும் அபரிமிதமான வளர்ச்சிகள் இந்த வருடத்திலே உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 2024 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகளை கையாளுவதிலே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக 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 அவசியம். இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வம் ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்திற்கு நிகர் குலதெய்வம் தான். குலதெய்வம் என்னன்னே தெரியலங்க அப்படின்னா, வீட்டிலே புதிய அகல் விளக்கிலே நெய் தீபம் ஏற்றி அதே அகல் விளக்கிலே 48 தினங்கள் நல்ல நெய் விடுங்க. அந்த பசு நெய்யை விட்டு பஞ்சு திரி போட்டு அதில் விளக்கு ஏற்றி வாருங்கள். முடிந்தால் தாமரை தண்டு திரியை போட்டு அதை விளக்கு ஏற்றி வாருங்கள். நிச்சயமான முறையிலே அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தில் அந்த குலதெய்வத்தினுடைய ஊர் அந்த மண்ணை நீங்கள் மிதித்து அந்த அம்மனை வழிபாடு, அந்த இறைவனை வழிபாடு செய்து அனுக்கிரகம் பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 வருடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். இந்த விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த விருச்சிக ராசியில் இருக்குது. ராசி அதிபதி செவ்வாயாக இருக்கனால பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஒரு கம்பீரம் இருக்கும். இவங்களோட நடை, உடை, பாவனை இது எல்லாத்துலேயுமே ஒரு கம்பீரம் இருக்கும். ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதில் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அந்த அளவு ஒரு அயராத உழைப்பு இவங்ககிட்ட இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். நிறைய சமுதாய பணியில் தன்னையை ஈடுபடுத்திக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அமைதியான ஒரு மனம் இவங்களுக்கு இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆனால் அமைதியாக தெளிவாக இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 2024 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள், குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சனி 4ல் இருக்காருங்க, நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 80% உங்களுக்கு இந்த புத்தாண்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மதிப்பெண் கொடுக்குறேன். கட்டாயம் 80% உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா இந்த பர்சன்டேஜ் இன்னும் மாறுபடும். சரி, இப்போ உங்களுக்கு பிளானட்ஸில் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடமான மேஷத்தில் இருக்கார். அங்கே இருந்து 10, 12, 2 இந்த இடங்களில் பார்க்குறாரு. சனி எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அங்கே இருந்து 6ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடம் உங்கள் ராசி இதெல்லாம் பார்க்குறாரு. ராகு எங்கே இருக்கார் அப்படின்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்கார். கேது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இவங்கள் மூலியமாக தான் அவங்களுக்கு அதிக தாக்கங்கள், நல்ல விஷயங்கள், எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அதுவும் ரொம்ப சீக்கிரத்தில் நடைபெற போகுது. ஜனவரி பாதிக்கு மேலேயே ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு படிப்படியாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குறதுக்கும் இல்லை இருக்கிற தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸை நாங்கள் இன்னும் பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா குருவோட பார்வை பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல படுது. அதனால் உங்களுக்கு வெளியே முதலீடு அந்தந்த முதலீடு மூலியமாக தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. தொழில் நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி குருவோட பார்வை 12ஆம் இடத்துல படுது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு எடுத்துக்கிட்டாலும் வெளிநாட்டுக்கான ஸ்தானம். அப்போ குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்துலேயும் படுது, வெளிநாட்டு ஸ்தானத்துலேயும் படுது. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்க போகுது. ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இன்னும் பல நாடுகளில் அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு, இல்லை நாங்கள் தொழில் ரீதியாக வெளிநாட்டில் போய் இன்னுமே தான் நாங்கள் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும், நான் படிச்சுட்ருக்கேன் நான் வெளிநாட்டில் மேலே போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும், நாங்கள் வெளிநாட்டிலேயே இருக்கிறோங்க அங்கே எங்களோட தொழில் நல்லா இருக்குமா, ஆனால் கட்டாயம் நல்லா இருக்கும். அதற்கான சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைய போகுது. சிட்டிசன்ஷிப் கிடைக்காம ரொம்ப நாள் வெளிநாட்டில் இருக்கோம், எங்களுக்கு ஒரு விசா கிடைக்கல, வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. அதே மாதிரி
2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகுது. எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இது நாள் வரைக்கும் நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த 2024 ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையோட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கை துணையும் சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட ஒரு நல்ல ஐடியா உங்களை ஒரு முன்னேற்றமான பாதைக்கு உங்களைய கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் கட்டாயம் தேவைங்க. இந்த விருச்சிக ராசிக்கு நான் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. யாரையும் அதிகாரம் பண்ணாமல் பேசுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2024 ரொம்ப உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் யாரையும் நீங்கள் நோக அடிக்கக்கூடாது. முக்கியமாக வார்த்தைகளால் நீங்கள் நோக அடிச்சிங்க அப்படின்னா, 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளால் அடுத்தவங்களை நோக அடிக்கும் போது 2ஆம் இடமான மற்றொரு காரகத்துவமான பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு அன்பாகவும் ஆதரவாகவும் பேசுனீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வரும். உங்களோட குடும்பம் நல்லாயிருக்கும். இந்த விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தைகள் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குது. ராகு 5ல் இருக்கிறனால குழந்தைகளோட நடவடிக்கையை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, யார்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்னு ஒரு கவனத்தை வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. பெண்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தொழிலில் உங்கள் கணவரோட சப்போர்ட் முக்கியமாக சூப்பராக கிடைக்கும். அதுவும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத் கிடைக்கும். ஆனால் அது எப்படி நெகட்டிவாக உங்களோட புகழ் வராத மாதிரி கரெக்டான வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. அப்போ உங்களுக்கு இது ரொம்ப சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீகம் பயணம் போகிறது ரொம்ப நல்லது. ராகு 5ல் உட்காந்துருக்கார். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய ஆன்மீக பயணங்கள் போங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மாற்று மருத்துவம் செட் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது உங்களோட சம்பளம் நிறைய வருமானம் வரும். அந்த வருமானத்தில் ஒரு பங்கு தானம் அப்படின்னு பண்ணுறத கட்டாயம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவு தானம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பண வருமானம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக வரும். இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதியவர்களுக்கு ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு தானமும் பண்ணுங்கள். உங்களோட சம்பளத்தில் ஒரு பகுதியை இதுக்குன்னு ஒதுக்கி வச்சு நீங்கள் தானம் பண்ணும்போது இந்த 2024 விருச்சிக ராசிக்கு ரொம்ப சூப்பராக 80% அட்டகாசமாக வேலை செய்யுங்க. நான் சொன்ன வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கை இந்த 2024 சுகமாக இருக்க எல்லாம் உள்ள சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தை பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக கடந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சங்கடங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலை கோளாறு, மாறி மாறி மருத்துவ செலவுகள், யாரோ ஒருத்தருக்கு நீதிமன்ற செலவுகள், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்த தங்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு பலாபலங்கள் அப்படிங்கிறது மிகச் சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், பேச்சாலே பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள், பேச்சாலே மயக்கக்கூடியவர்கள். உங்களுடைய பேச்சினால் பல பேரை மயக்கிடுவீங்க. அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டு, அப்படி ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு. பொதுவாக இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் புதன் சுக்கிரன் சந்திருக்கிறார். அது மிக மிக நன்மை. தனியார் துறையை பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக நன்மை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். தனியார் துறையை சொந்த தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை. தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டிலும் குறைந்த வண்ணம் இருக்குது. அதே வேறு மளிகை வியாபாரங்கள், தானிய வியாபாரங்கள், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரங்கள், கட்டிட உபகரணங்கள்,
செங்கல், மணல், சிமெண்ட், ஜல்லி, கம்பிகள் இந்த மாதிரி பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறைக்கு நல்ல காலம். அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்கிற ஏற்படும். சுக்கரவர்களே என்றாலும் பொருளாதார ரீதியாக உயரலாம். இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும். அசையான சொத்துக்கள் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். கணவன் மனைவிகளில் அந்யோன்யங்கள் ஏற்படுது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கேது மிகச் சிறப்பு. வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மை தரும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கும். இருந்து வந்த இடையூறுகள் விலகும். சட்டம், நீதிமன்றம், காவல், இராணுவம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, பிரஸ், மீடியா, ஓவியர்கள், வர்ணம் தீட்டுதல், தச்சர்கள், பிளம்பிங் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், கட்டிடப் பணியாளர்கள், ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை. 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகச் சிறப்பு. அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் அப்படிங்கிறது ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றம், தொழில் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 2026 நடக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும். இப்போ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதான் தங்க தரையிலிருந்து விலகி நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். மருத்துவ ரீதியான செலவுகள் படிப்படியாக குறையும். மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மட்டுமின்றி ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், நீர்வளத்துறை, மீன்வளத்துறை, நீர் ஆதாரம், கடல் சார்ந்த தொழில் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பானது ஒரு நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம பார்க்குறதுங்கிறது ஒரு கோச்சார ரீதியான பலாபலன்கள் தான். இது போக அவர்களுடைய சொந்த ஜாதகத்தால் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். 2024ஆம் ஆண்டு பலாபலன்கள் விருச்சிக ராசிக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் அந்த பலாபலன்கள் சிறப்பாக நல்லபடியாக இருக்கணும். இப்போ சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் தகாபுத்தி சரியில்லை, இந்த கிரகங்கள் அமைப்பாக இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா நாம் அதை அனுமதிக்க முடியாது. இப்போது சொந்த ஜாதக பலாபலன்களை நாம் கண்டிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ளணும். சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது, சரியாக துல்லியமாக பார்க்கணும், கரெக்டாக பார்க்கணும், எல்லாம் கணிச்சு பார்த்து இதுதான் நடக்கும், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது நிறைய பேர் யோசனையில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டித்தான் நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்காக எங்களுடைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த தொலைக்காட்சி இதில் கீழே ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும், வகை நம்பர். அந்த தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து தாராளமாக நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை துல்லியமாக சரியாக கணித்து பார்த்து கொள்ளலாம். அப்படி துல்லியமாக சரியாக கணித்து பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை வென்று பரிகாரங்களை செய்து இனிமேல் இப்படித்தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது சொந்த ஜாதகம் பார்க்கணும். எனவே நமது நேயர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்களை செய்து கொண்டு 2024ஆம் ஆண்டு சகல விதமான நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இந்த ராகுகேது. அதிகப்படியான வருஷங்களில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 4 கிரகங்கள் மட்டும்தான். அது ஒன்று சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். 2வது ஹையஸ்டாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகுகேது 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார்கள். 3வதாக சொல்லக்கூடியது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகும். அதெல்லாம் சொற்ப நாட்களில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பயிற்சி ஆகிறதால அதை பெருசாக கொண்டாடுறதில்லை. அப்போது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணி அதற்கு உண்டான பலாபலன்கள் பற்றி வீடியோக்கள் போடுறது, மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேசுவார். அந்த வகையில் நாம் நமது தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா இந்த ராகுகேது பயிற்சி வீடியோ என்னென்ன பலாபலன்கள் 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதில் அதை பார்த்துட்டு நிறையா நேயர்கள் நீங்கள் பலாபலன்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க சுவாமி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னதே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுன்றதுனால இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம் தான் என்ன, பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும், உண்மையான பரிகாரம் என்ன,
எந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு முழு பலன்களும் இந்த 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பதை பற்றி தான் பார்க்கலாம். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் 2, 4, 5, 7, 9ஆம் படத்துக்கு நல்லதை செய்வார். சனி பகவான் 3, 6, 11க்கு நல்லதை செய்வார், மற்றவங்க தீமையை செய்வார். ராகு கேது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராகு ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் கேது அந்த ராசி கெட்டதை பண்ணும். கேது ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் ராகு ஒரு ராசி கெட்டதை பண்ணுவார். அப்போ ஒரு ராசிக்கு ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டதை பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டதை பண்ணும். இப்படி ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களே பரிகாரங்கள் கொள்ளக்கூடிய அவசியத்தில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா எப்போவே 2 கிரகங்களும் ஒரு ராசிக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராகு கேது படிச்சோம், ஏன்னா ராகு கேது இந்த பக்கம் திரும்பிப்பான் அந்த பக்கம் திரும்பிப்பான் அப்படிம்பாங்க ஜாதகத்தில் நவகிரகத்திலேயே. அப்போ வந்து ராகு கேது பயிற்சி எடுத்துட்டோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களும் அவசியம் பரிகாரங்கள் பண்ணலாம். பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு எடுத்துனோம்னா நோய் வர்றது இயற்கை, அதற்கு நம்ம பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்றோம், அந்த நோயை குணப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் மூலமாக வரக்கூடியது. இப்போ கொரோனா வந்ததுன்னா ஒருக்கே வந்தது, அதனால் ராகு கேது பயிற்சியும் போது 12 ராசிக்கு வரும். இப்போ 12 ராசிகளும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முறையாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூஜை, ஜபம், ஹோமங்கள், தானங்கள், தர்ப்பணங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்களில், புராணங்களில். இப்போ தனிப்பட்ட வகையில் ஒருவர் வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு பரிகாரங்கள் பண்ணிக்காமனா அவர் கும்பங்கள் வைத்து, கவசங்கள் வைத்து, ராகுக்கு அதிதேவதை காணி, கேதுக்கு அதிதேவதை மகாகணபதி, பிரத்யேக தேவதை இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கவசங்கள்லாம் வைத்து 10 கவசங்கள் பக்கம் வைத்து கும்பங்கள் வைத்து முறையாக ஜபங்கள் பண்ணி ஹோமங்கள் செய்து பிறகு தானங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ராசிக்காரர் மட்டும் இந்த பரிகாரங்களை முறையாக ஆகம ரீதியாக, வேத ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, புராண ரீதியாக செய்ய வேண்டுமே. ஆனால் 30,000-40,000 ரூபா செலவாகும். யாராவது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்படி செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து யோசனையாக தான் இருக்கும். அதனால தான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பலாபலன்களை எல்லாருக்கும் நாம் வந்து பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் பலன் அடையணும். ஒருத்தர் மட்டும் பண்ணி ஒருத்தர் பலன் அடைகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. பல கை தட்டினால் தான் ஓசை வரும், ஒருத்தர் தட்டினா ஓசை வராது எப்போவுமே. அப்போ என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டோம். நமது நேயர்களும் நிறைய பேர் இந்த கருத்தை தெரிவித்ததுனால நீங்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த போட்டிகள் பரிகாரங்களை எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இல்லை, நாங்களெல்லாம் இதில் கலந்துப்போங்கள எல்லாருக்கும் அந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்தார்கள். அதன் கருத்தின் அடிப்படையிலே அதன் மூலமாக நாங்களெல்லாம் கலந்து பேசி இந்த ராகு கேது பயிற்சி பரிகாரம் அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த பயிற்சியாக மாலை 3:30 மணி அளவில் எங்களது ஆலயத்தில் அந்த ராகு கேது பயிற்சி பரிகார சிறப்பு ஹோமங்கள் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இந்த ராகு கேது பயிற்சின்னு எடுத்துன்னா நான் சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களாகவே இதில் கலந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு ராசிக்காரருக்கு, ஒரு நபருக்கு, ஒரு பெயருக்கு ரூபாய் 501 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க அந்த கட்டணத்தை எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அதில் அந்த கட்டணத்தை செலுத்தினார். இந்த ராகு கேது பயிற்சி என்று தங்களுக்கு ஹோமங்கள் செய்யும் பொழுது தங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி அப்படிங்கிறது சங்கல்பம் செய்யப்படும். ஹோமங்களில் தங்கள் பெயர் செய்ய சொல்லி ஹோமங்கள் பண்ணப்படும். இது வந்து முறையான பரிகாரம். ஒருத்தர் தனியாக பண்ணால் அதிகமாக செலவாகும். பட் அதே சமயம் எல்லாரும் கலந்துக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த புண்ணியங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பரிகாரங்கள் பண்ணி கொண்ட பலனையும் அடையலாம். 1.5 வருஷத்துக்கு 12 ராசியும் கஷ்டம்தான் பண்ணணும். பொதுவாக ராகு நல்லா இருந்தால் கேந்து சனி என்றார் நான் சொல்கிற மாதிரி கேந்து நல்லா இருந்தால் ராகு. அப்போ பரிகாரங்களில் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொண்டே ஆகணும். அப்போ எளிமையான பரிகாரம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரூபாய் 501 நிர்ணயம் பண்ணி அனைத்து நேயர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு இந்த பலாபலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே நமது நேயர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்தவுடனே முன்பதிவு கீழே தெரியக்கூடிய ஸ்கேனிங்கில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தினத்தன்று தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி யாக பூஜைகள், பரிகார ஹோமங்களில் தங்களுக்காக வேண்டி இரவு நேரத்தில் பிரார்த்தனை வைக்கப்படும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த 1.5 வருஷங்கள் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலாபலன்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று கூறி வாழ்த்தி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி.
வணக்கம். சார், விருச்சிக ராசி பற்றி பார்ப்போம். ஸோ 2024 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்லாம் வரப்போகுது, பாசிட்டிவான சேஞ்சஸ், எந்த மாதிரி ஒரு நன்மைகள்லாம் அவங்களுக்கு வரப்போகுது, எதில் அவங்க ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய பாக்கியம். விருச்சிக ராசி அப்படிங்கிறதுக்கு இந்த கடந்த சில வருடங்களாக விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுது. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சிகள் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் அவங்களுக்கு ஏற்படுது. தொழில் மாற்றங்கள் ஏற்படுது ஒரு சிலருக்கு. அதே மாதிரி இட மாற்றங்களும் ஏற்படுது கடந்த சில வருடங்களாக. மூணில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ இந்த கடந்த 2023 டிசம்பர் 20 என்ன பண்ணுறாருன்னா, சனி பகவான் பெயர்ச்சியாகி அவரும் 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இது அர்த்தாஷ்டம சனியினால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கெடுபலன் வருமானு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மையையே தான் செய்வார். ஏன் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் தயால குணம் கொண்டவர்கள், நீதி வழுவாமல் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதில் எது பழி, எது பாவம், எது புண்ணியம், எது தர்மம், எது அதர்மம் அப்படின்னு அதை நினைச்சு அதில் தர்மத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால் அவங்களுக்கு இந்த 2024 சனி பயிற்சினாலே பல நன்மைகள் தான் நடக்க போகுது. அதே மாதிரி குரு பகவானும் 6லேருந்து 7ஆம் பாவத்துக்கு போயிடுறார். 7ஆம் பாவத்துக்கு போய் நேராக உங்கள் ராசியை தான் பார்க்குறார். உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட போறீங்க. இந்த செயல் இது வரைக்கும் ஒன்றுமே நடக்காதுன்னு நினைச்ச செயலில் கூட புதிய செயல் வடிவங்கள் பெறவிருக்கின்றீர்கள். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறது, வீடு கட்டுமான துறையில் இருப்பது, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், அதே மாதிரி மேன் பவர் ஏஜென்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 2024 ஒரு அற்புதமான காலமாகவும் நல்ல சுபிக்ஷமாகவும் அமைகிறது. அதே மாதிரி கணவன் மனைவியுடைய சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த 2024 அவைகள் எல்லாம் களையப்பட்டு சுமூக உறவுடன் உங்களுடைய வாழ்க்கை துணைவுடன் நல்ல புரிந்து உணர்வுடன் கூடிய வாழ்க்கை இந்த வருஷம் நடைபெற இருக்கு. விருச்சிக ராசிக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த 2024 மே மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல பலன். 8 மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்த போதிலும் 2ஆம் அதிபதி 7ல் வக்கரம் அடைகிறார். அது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து குரு ஃபுல்லாக வக்கரத்தில் தான் போகிறார். அதனால் அக்டோபர் 15 தேதிக்கு மேலே வக்கரம் அடையக்கூடிய குரு பகவான் ரொம்ப நல்லது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 2.5 மாத காலம் ரொம்ப நல்ல பலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழங்கப்படுகிறது. எந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர காலம். அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் இருக்குது. தங்களுடைய அஷ்டமஸ்தானம், அதாவது அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த 3 மாதம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் கவனமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு கஷ்டம் வந்தாலே எல்லாரும் நினைக்கிறது எந்த சாமியை கும்பிட்டா அந்த கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது ஒரு இயல்பு, மனித இயல்பு. அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 கஷ்டங்கள் விலகுவதற்கு, நன்மைகள் சேருவதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு செய்ய வேண்டும். ஐயப்பன் செய்வதே கார்த்திகை மாதம் தானங்க செய்யணும், மார்கழி மாதம் செய்யணும், தை மாதம் செய்யணும், எல்லா நாளும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஐயப்பனினுடைய சொரூபம் அப்படிங்கிறது ஐயனார், சாஸ்தா, தர்மசாஸ்தா, கருப்பண்ண சுவாமி, சுடலை மாடசாமி, வீரன், மதுரை வீரன், சங்கரி கருப்பன், முனீஸ்வரர், ஜோதி முனீஸ்வரர், லாட முனீஸ்வரர், சன்னியாசி, லாட சன்னியாசி, சப்த சன்னியாசி, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான காவல் தெய்வங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களினுடைய சொரூபமும் ஐயனார் தான். எல்லாமே ஐயனாரினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள். இதை எதை வழிபாடு செய்யனாலும் ஒன்றுதான், எல்லாமே ஹரிஹர புத்தரினுடைய அம்சங்கள் தான். இந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிவனின் அம்சமும் இருக்கும், பெருமாளினுடைய அம்சமும் இருக்கும். அதனால் இப்படியாக இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். அதில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வம் இப்படியான ஐயனாராக இருந்தால் ரொம்ப அந்த ஐயனாரை நிச்சயமாக வழிபாடு செய்ய வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள். அந்த குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் என்னவோ அந்த ஐயனாரோ, அந்த மதுரை வீரனோ, கருப்பண்ண சுவாமியோ, சங்கிலி கருப்பணனோ, சுடலை மாட சுவாமியோ, என்ன சுவாமியோ அந்த சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும்.
விருச்சிக ராசிக்கு ரொம்ப ஃபேவரான கலர் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு, ரோஸ் கலர் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால 6ஆம் எண் ரொம்ப நல்ல அற்புதமாக இந்த 2024 அமைகிறது. இந்த வருடம் கல்யாணம் செய்வதாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 மாதங்கள் ரொம்ப நல்ல வளர்ச்சியாக இருக்கலாம். ஒரு பெண் பார்க்கதாக இருக்கலாம், ஒரு இடம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், தொழில் துவங்குவதற்கு உண்டான ஒரு ஒப்பந்த தயாரிப்பாக இருக்கலாம். அதேமாதிரி ஒரு மனை வாங்குறதுல ஒரு பத்திரங்கள் பார்வையிடுறதாக இருக்கலாம். எல்லாமே இந்த முதல்ல இருக்கக்கூடிய 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதுக்குள்ளே நீங்கள் இந்த 4 மாதத்துக்குள்ளே பண்ணீங்க. அடுத்து வரக்கூடியது எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு செய்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்ககிட்ட பர்சனலாக யாராவது கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னவா இருக்கும்? ரொம்ப 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 எளிமை. கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொண்டாலே போதும், என்னோட பேச முடியும். என்கிட்ட பர்சனலாக உங்களுடைய அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கும். ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் வழங்கட்டும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீசாஹ கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.